2020 ஆண்டளவில் சுமந்திரன் அவர்கள் சமுத்தித்த என்கின்ற ஊடகவியலாளருடனான ஒரு செவ்வியில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்பிலும் அந்த போராட்ட அமைப்பு தொடர்பிலும் அதனுடைய தலைமைகள் தொடர்பிலும் மிக தெளிவாக கூறுகிறார். நீங்கள் பாருங்கள் அவர் என்ன கூறுகிறார் என்று. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அரசியல் நடவடிக்கைகளை அல்லது ஆயுதமேந்தியதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எந்த வகையிலும் அதனை அனுமதிக்கப் போவதில்லையா? இல்லை, அனுமதிக்கப் போவதில்லை. அதனை நான் யாழ்ப்பாணத்திலும் கூறுவேன், வேறு எல்லா பகுதியிலும் கூறுவேன். இதனால் எனக்கு பாரிய எதிர்ப்பும் இருக்கிறது. இவர் எங்களுக்காக போராடியவர், ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் கேட்கின்றார்கள். நான் அவர் ஆயுதம் ஏந்தியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதாலேயே அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இறுதியாக உங்களின் இதயத்தை தட்டி கேட்கின்றேன், இதற்கு சரியான ஒரு பதில் வேண்டும். சிங்கள மக்களை வைராக்கியப்படுத்துகின்றீர்களா? இல்லை, ஒரு நாளும் இல்லை. என்னுடைய 5 வயதிலிருந்து நான் கொழும்பிலேயே வாழ்கின்றேன். எனக்கு பல சிங்கள நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதனால் சிங்கள மக்களுடன் வாழ்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்றே கூறுகின்றேன். நீங்கள் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? ஆம், தேசிய கொடியை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? நான் நினைக்கின்றேன் நமது கட்சியில் நானும் சம்பந்தனும் மாத்திரமே அதனை ஏற்றுக்கொள்கின்றோம். சுமந்திரன் வாக்குகளை பெற்றது மாத்திரமே, அதற்கு பிறகு தமது பகுதிக்கு வரவில்லை என யாழ்ப்பாண மக்கள் கூறுகின்றார்கள். அப்படி யாரும் கூறுவதில்லை. தெற்கில் இவ்வாறு கதைத்துவிட்டு வடக்குக்கு சென்று வேறு மாதிரி கதைக்கின்றீர்கள் அல்லவா? இல்லை, வடக்கிலும் இதனையே கூறுகின்றேன். நான் ஒருபோதும் அவ்வாறு கூறுவதில்லை, அவ்வாறு செய்வதில்லை என்றுதான் ஒரு பகுதியினர் எனக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். சுமந்திரனுடைய கருத்து வெளியான பின்னர் அந்த கட்சியிலே அன்று துணைத் தலைவராகவும் இன்றும் துணைத் தலைவராகவும் இருக்கக்கூடிய சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். சுமந்திரன் அது தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆனால் சுமந்திரன் கருத்து வெளியிட்ட களம் என்பது அல்லது கருத்து வெளியிட்ட முறை என்பது சற்று முரணாக இருக்கின்றது, அதனை தவிர்த்திருக்கலாம், அது பிழை. தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாறு என்ன என்பது தொடர்பில் மிக தெளிவாக ஒரு கருத்தினை சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் கூறுகிறார். இது 2020 ஆண்டு சுமந்திரன் சமுத்தித்த அவர்களுக்கு செவ்வி வழங்கிய பின்னர் அதனுடைய தொடர்ச்சியாக பலர் கருத்து கூறினாலும் சி.வி.கே. சிவஞானம் பதில் தலைவர் மிக தெளிவான ஒரு கருத்தை கூறுகிறார். சுமந்திரன் அவர்கள் இந்த வினாவினை எவ்வாறு கையாண்டிருக்க வேண்டும், ஆனால் அவர் அவ்வாறு கையாண்ட விதம் பிழை என்பதனை அவர் மிக திட்ட தெளிவாக கூறுகிறார்.